முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவணமுத்து குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரரு மடிபேன 10 தலை தத்தை கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்திக்கிரதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தல் வரும் ஒரு நாளே. ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னங்க இந்த பாடலை பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? விராலி மலையோட தொடர்புடையதாங்க இந்த பாடல். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விராலி மலைங்கிறது ஒரு ஊராட்சி தான். இது திருச்சிக்கு பக்கத்தில் இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது. இப்போ நாம் பார்க்குற இந்த படிக்கட்டுகள் அந்த தேர் நிற்குது இல்லையா, அந்த தேரோடைய அலங்காரத்துக்காக இந்த படி மேலே ஏறிட்டு தான் செய்வாங்க போல இருக்குது. அதனால தான் இதுதான் இந்த ஊருக்குள்ளே உள்ள ஒரு நுழைவு வாயில். இந்த நுழைவாயில் ஊருக்காரவங்க தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, மற்றவங்க பயன்படுத்துறதில்ல. இது கடை வீதி, கொஞ்சம் குடியிருப்பு பகுதிகளும் இருக்குது. இது வெளியே போனால் இந்த படிக்கட்டை அடையலாம். இங்கேருந்து இந்த படிக்கட்டுகள் தொடங்குது. இந்த விராலி மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது விராலியங்கிரி அப்படிங்கிறாங்க. அதாவது கிரி அப்படின்னு சொன்னாலே அது மலையை குறிக்கும் போல் இருக்குது. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு குன்று தான். இது பெரிய மலைன்னு சொல்லிட முடியாது. இந்த குன்றின் மேலே, குண்டி இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான்னு சொன்ன மாதிரி இந்த குன்றின் மேலே தான் குமரன் குடியிருக்கிறாரு. என்ன கனவு தானே. இந்த படியில் ஏறுறதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கார். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த விளக்கு இருக்குது அந்த வாசல் தொடங்குற இடத்துல, அதை கும்பிட்டுட்டு தான் மக்கள் படி ஏறுறாங்க. இதில் பார்த்தீங்களா ஒரு பெண்மணி என்ன ஓட்டம் ஓடுறாங்கன்னு படி கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அங்கே வேறு அதனால் அந்த ஆர்வத்தை பாருங்க, அதை பார்த்துக்குருவோம். இந்த விராலிமலை முருகன் கோயில் மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். வியூ அட்டகாசமாக இருக்கும். பக்கத்தில் தான் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் தவிர்த்து இன்னொரு பக்கம் கூடி கோயிலுக்கு பக்கத்துலேயே போகிறது மாதிரி ரோடே போட்டுட்டாங்க. அந்த ரோடு பார்க்கும்போது இந்த மலைகளில் போகும்போது ஹேர்பின் பண்டு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நீட்டாக அழகாக போட்டிருக்காங்க. ஒரு ஹேர்பின் பண்டு போல் இருக்குது அங்கே. அதை நான் இனிமேல் இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த கோயிலோட வரலாறு என்ன தெரியுமா? வயலூர் முருகன் கோவிலில் புகழ் பாடிட்டு இருந்த அருணகிரிநாதரை விராலி மலையிலையும் கூட்டிகிட்டு புகழ் பாட வைக்கணும்னு முருகன் அவரை இங்கே வரவழைச்சிருக்காரு. அருணகிரிநாதருக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது முருகன் ஒரு வேடம் அணிந்து ஒரு விலங்கை துரத்தி கொண்டு இங்கே அந்த விலங்கு இங்கே மறைஞ்சிருக்கு. இந்த சந்தானக்கோட்டை குகைங்கிற பகுதியில் மறைஞ்சிருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்துருக்காரு. முருகன் அவருக்கு காட்சி அளித்து இங்கேருந்து நீங்கள் புகழ் பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் தவம் இருந்த அந்த சந்தானக்கோட்டை குகை இப்போ பூட்டி கிடக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் திறந்தான் வச்சுருந்துருக்காங்க. உள்ள ஆட்கள்லாம் போய் வர அனுமதி இருந்திருக்கு. இப்போ என்ன காரணமோ பூட்டி கிடக்கு. இந்த கோயிலில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கும். குழந்தை இல்லாதவங்க எனக்கு குழந்தை கிடச்சா அதை உனக்கே திருப்பி தரேன் கடவுளே அப்படின்னு முருகன்ட்ட வேண்டிக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிடுறது. அதுக்கப்புறம் தாய் மாமனோ சித்தப்பன் பெரியப்பமாரோ முருகனுக்கு தவிடு இருக்கு இல்லையா, அந்த தவிடை அங்கே கொடுத்துட்டு குழந்தையே திரும்ப வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தவிட்டுக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம படிக்கட்டுகள் வழியாக மலையில் பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அந்த தரையிலேருந்து இன்னொரு வழியாக வாகனங்களை நிறுத்துகிற இடம் வச்சுருக்காங்க. இங்கே வரைக்கும் வாகனங்கள் வந்துடுது. அந்த பக்கம் வாகனங்கள் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வாகனங்கள் நிறுத்துகிற இடம். சரி, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். இந்த விவரம் தெரியாமல் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே இருந்துச்சு இல்லையா, அந்த பழைய வழி அந்த இடத்துலையே காரை நிப்பாடி நாங்கள் படிக்கட்டு வழியாக நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்த அப்புறம் தான் தெரியுது இங்கே வரைக்கும் வண்டிகள் கொண்டு வர முடியுது. இது எப்படி இந்த ரோடு இருக்குது அப்படின்னா, இறங்கி போகும்போது இது வழி தான் இறங்கி போனோம். இந்த மலை பிரதேசங்களில் அப்படி ஏர்பின் பெண்டு போல் வளைஞ்செல்லாம் போகும்ல, அது போல் தரை வரைக்கும் இறங்கி போகுது. சூப்பரான ஒரு இருவழிச்சாலையாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கோயிலில் இந்த இடம் ஒரு அழகான இடம். ஆனால் அந்த அழகு கெடுக்கும் விதமாக அங்கே போய் ஒரு வாடகை வண்டிக்கார் நிப்பாட்டி வச்சுருக்காரு. அப்படி நிப்பாட்டக்கூடாது, எதிர்த்தாப்பில் தான் நிப்பாட்டணும். இருந்தாலும் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காரு. அவர் என்ன போய் சொல்ல.
இந்த வியூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கட்டடம் புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ. நேராக போகிறது ரோடு கீழே வரைக்கும் போகிறது. பக்கத்துலேயே இப்படி ஒரு படிக்கற்கள், இந்த பக்கம் கூடயும் ஒரு படி படி இறங்கி இருக்கு, கீழே வரைக்கும் இறங்கி போகிறதுக்கு. ஆனால் இது வழியே பெரும்பாலும் ஆட்கள் போக மாட்டாங்க. சரி, நான் விருப்பப்பட்டு இந்த நம்ம விராலிமலை பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக போய் நிற்கிறேன். அதிக உயரம் இல்லாட்ட கூட ஒரு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் இந்த இடம். நல்லா இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த இருக்குல்ல, இதுலேருந்து போய் திரும்பினோடனே ஒரு அருமையான ஏர்பின் பண்ட் இருக்கும். சிங்கிள் தான், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கூடியும் இறங்கி போகலாம். ஆனால் இந்த பக்கம் கூடி இறங்கி போகிறது என்னென்னா, கீழே போகாமல் அங்கே ஏதோ ஒரு தோட்டம் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் அதிகம் போக மாட்டாங்க, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது என்ன பாதை? இது எங்கே போகுது? படிகளில் ஏறி விரும்புகிறவங்க இந்த குரங்குகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கு. வேறு எந்த முருகன் கோயில்லையும் இல்லாத ஒரு விசித்திர வழக்கம் இங்கே இருக்குது. அதாவது முருகனுக்கு சுருட்டு படையல் பண்ணுறாங்க. சுருட்டுங்கிறது அந்த ஸ்மோக்கிங். இதுக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது ஒரு பக்தர் மழை வெள்ளத்தில் குளிரில் நடுங்கி நின்றுருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு இருக்கும்போது அவர் பரிதாபப்பட்டு ஒரு சுருட்டை அவருக்கு கொடுத்தாராம், இதமாக இருக்கட்டும்னு. அதை வாங்கி போயிச்சிட்டு போனவர் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போனாங்களாம். திடீர்னு அவர் மறைஞ்சிட்டாராம் அந்த கூட வந்தவர். என்ன வரை காணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர் அப்படியே முருகன் சன்னதிக்கு போய் பார்த்துருக்காரு. அங்கே முருகன் சன்னதியில் அந்த அவர் கொடுத்த சுருட்டு இருந்துச்சான். அதை பார்த்து இவர் ஒரு மாதிரி ஆகிட்டாராம். அதனால தான் அன்னையிலேருந்து சுருட்டு படைக்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கத்துக்கு புதுக்கோட்டை மன்னர் ஒருத்தர் தடை போட்டிருக்காரு. ஆனாலும் கடவுள் அவர் கனவுல தோன்றி, எப்பா இது புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இல்லை, ஒரு பக்தருடைய பக்தியை மெச்சி வைக்கிறது, அதனால் இதை நீக்கிருன்னு சொன்னாங்க. உடனே அந்த மன்னரும் இந்த தடையை நீக்கிட்டதாக இங்கே சொல்லிக்கிறாங்க. 4 மணிக்கு நடை திறப்பாங்க. அதனால் முன்கூடிய பக்தர்கள்லாம் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த கோயிலில் இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு முனிவர் இருக்கார் இல்லையா, வசிஷ்டர்னு சொல்லி, அவரும் அவருடைய மனைவியும் இங்கே வந்து தவம் இருந்து தங்களுடைய சாபத்தை நீங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வசிஷ்டர் முனிவர் நல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, இங்கே வந்து தவம் இருந்திருக்காரு சாபம் நீங்கிறதுக்காக. 4 மணிக்கு ஒரு ஊழியர் வந்து அந்த மெயின் கதவை திறந்ததும் நடை தான் திறக்க போகிறாங்கன்னு நினச்சி பக்தர்கள்லாம் அந்த முன்னாடி போய் இருக்காங்க. பட் அவர் வந்து ஐயர் இல்லை போல இருக்குது. அவர் ஒரு ஊழியர். முன் தயாரிப்புகளுக்காக அந்த கேட்டை வந்து திறந்து விட்றாரு. ஆனால் உள்ள பக்தர்களை அனுமதிக்க மாட்டார். அப்போது தான் நான் இந்த காட்சியை கண்டு எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அதாவது இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே அந்த நடை கதவு இருக்கு இல்லையா, அதை போய் திறக்காமல் அதுக்குள்ளே ஒரு சின்ன டோர் இருக்குது பாருங்கள், அந்த டோரை திறந்து அதுக்கு உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு அதை பூட்டிக்கிறாரு. பூட்டிட்டு உள்ளே போய் அவருடைய அந்த இனிமேல் வரக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனம் பண்ணுறவங்களுக்கு வசதியாக மாலை சந்தனம் இதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவார் போல் தெரியுது சாமிக்கு. அவர் செஞ்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை திறந்து பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அப்புறம் அந்த சின்ன டோரை பூட்டிட்டார். இப்போ நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா, இப்போ அந்த கதவை திறந்துருவார் நடைய அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் திறக்கவே இல்லை. அதனால் நாங்கள் எல்லோரும் அப்படியே இந்த பக்கம் ஒதுங்கிட்டோம். பக்தர்களும் அப்படியே கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது சத்தம்? குரங்கு கடிச்சிச்சே. அதை போய் நோண்டின பிறகு யாரோ சேட்டைக்காரன் குரங்குகிட்ட விளையாண்டான் பொறுக்கு கடிச்சு வச்சிருச்சு. குரங்குகள்கிட்ட விளையாடாதீங்க. அப்படி அதுக்கு எதுவும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தள்ளி நின்று போட்டுருங்க பழம் இதுகளை. கையில் வச்சுருந்தாலும் வந்து அடித்து பிடுங்குறது மாதிரி பிடுங்கிட்டு போகுது. அதுவும் குழந்தைகள்கிட்ட கிட்டத்துலேயே விடாதீங்க. சின்ன டோர் வழியாக உள்ளே சென்ற அந்த ஊழியர்
அவருடைய வேலைகள் முடிச்சுட்டு அது வழியாகவே திரும்பி வராரு பாருங்க. சரி வந்துட்டார், அப்போ வேலை முடிஞ்சிருச்சு, இப்போவும் இந்த கேட்டை திறப்பாருன்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு இவர் ஒரு ஊழியர் தான், அதான் 2ஆம் நிலை. மெயின் ஆக்டர் இனிமேல் தான் வருவார் போல இருக்குது. அவருக்காக வெயிட்டிங் எல்லோரும். அங்கே உட்காந்துருந்த ஜனங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க, தெரியுதா? ஏன்னா எப்போ திறக்க போகிறாருன்னு தெரியல. அப்படியா? அப்போ இப்போ திறக்கிற மாதிரி ஐடியா இல்லையோ? இப்போ இந்த பூஜை செய்கிற தகுதி உள்ள அவர் வந்துகிட்டு இருக்காரு. வந்து போய் அந்த அலுவலகத்தில் என்னமோ பேசிகிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் உள்ளே போவார்னு நினைக்கிறேன். அவர் இப்போ மெயின் கேட்டை திறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். உடனே பக்தர்களும் எழுந்துட்டாங்க. இந்த கோயில் பார்க்குறதுக்கு இந்த இடம் சின்னது மாதிரி தெரியுதுல்ல. அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் நடையும் திறந்துட்டு போயிட்டா உள்ளுக்குள்ளே நல்ல வீதியாக பெரிய கோயிலாக இருக்குது. அந்த ஐயரை பாருங்களேன், அந்த படிகளில் வந்து இப்படி கிராஸில் ஏறி ஏறி போவார். பார்த்தீங்களா? கால் வலிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி ஏறி போகிறார் போல இருக்கு. அவரும் அந்த சின்ன டோர் வழியாக தான் உள்ளே போகிறாரு. மெயின் கதவை திறக்கலை. நான் என்ன நினைக்கிறேன், அந்த மெயின் நடைக்கு உள்ளுக்குள்ளே கூடி தான் தாழ்பால் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் தான் திறப்பாங்க போல இருக்கு. மெயின் ஆள் போனோன்னே அந்த உதவியாளும் பின்னாடியே போனார். போய் அவரும் கதவை பூட்டிக்கிட்டாரு. பக்தர்களின் சரண கோஷம் கேட்டதுக்கப்புறம் தான் கதவை திறந்தது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. அவங்க டயத்துக்கு அவங்க திறந்துட்டாங்க. ஆனால் ரெண்டும் பொருத்தமாக இருந்தது. பக்தர்கள் எப்படி அந்த படி வழியை ஏறி ஓடுறாங்கன்னு பாருங்கள். அரசுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், நானும் என் தம்பி. எல்லோரும் போகட்டும் கடைசியாக போட்டு. ஆனால் அதுவும் ஒரு தப்பாக போச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஸ்பெஷல் தரிசனம்லாம் இருக்குது. நாங்கள் பக்தர்களோட பக்தராக நின்று போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணி பின்னாடியே போனோம். நல்ல கூட்டம் இருந்துச்சு. டைமும் ஆகிடுச்சு. இவர் போகிறாங்க. இரா போவோம். எல்லாம் உள்ளே போன பிறகு நம்ம போயிடுவோம். சன்னதிக்கிட்ட, அதாவது கருவறைக்கிட்ட போகும்போது சின்ன வழியாக தான் இருந்தது. அதுக்குள்ளே 2 வரிசையாக அனுப்புனாங்க. உள்ளே போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வரோம். இந்த மண்டபத்துக்கு கீழே தான் நம்ம முதல்ல மேலே ஏறி வந்தோம். ஆட்கள்லாம் ஓடினாங்கல்ல தடன்னு, இது வழியாக தான் ஏறி ஓடினாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே எல்லோரும் அங்கங்கே தரிசனம் பண்ணுறவங்க வரிசையில் நிற்கிறவங்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நாம் தரிசனம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வெளியில் உள்ள இந்த பகுதி பாருங்கள். இது வழி தான் ஏறி போனோம். இப்போ இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ரொம்ப பக்கத்தில் அவங்க நம்ம பக்கத்துலேயே வர்றாங்க. ஒரு மாதிரி முரசம் பார்க்குறாங்க. ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா போச்சு, இதுவரை எடுத்த வீடியோவும் கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் தள்ளியே நினைக்கிற வேண்டியதான். என்னமோ சாதாரணமாக பாருங்கள் படியில் ஏறி போகிறது. இதை மனுஷங்க நடந்து போகிறது மாதிரி படி வழியே ஏறி போகிறத பாருங்கள். எதை பற்றியும் அது கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அந்த குழந்தையெல்லாம் அங்கே ஒரு ஓடுது, பார்த்து சூதானமாக வைக்கிறோம். பரவாயில்ல, எவ்வளவு அதெல்லாம் கிடையாது. நாங்கள் காசு கொடுத்து தான் போவோம், அருள் கிடைக்காது. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவிதை கொட்கனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகிடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு என குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்புற்றள நட்புற்றன உரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே.
இந்த விராலிமலை முருகன் கோயிலில் இது போல தான் அருணகிரிநாதர் உட்கார்ந்து பாடி தன்னுடைய பாவங்கள்லேருந்து விமோசனம் பெற்றார்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் சென்டரில் இந்த ஊர் இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் மக்கள் இங்கே எளிதாக வந்து போகலாம். 4 வழிச்சாலை இருக்கவே இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த கோயிலும் இருக்குது. நாங்கள் முதல்ல வந்த அந்த வழியில் வராமல் இந்த ரோட்டை பிக்கப் பண்ணிடுங்க. வரவங்க சொந்தமாக கார் வச்சு வரவங்க இந்த ரோட்டில் வந்துடுங்க. பேருந்துகளில் வர்றவங்க அந்த படி வழியாக ஏறிக்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் சுற்றி வரும். விராலியங்கிரி என்று சொல்லப்படுகின்ற இந்த விராலி மலைக்கு நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள், அதாவது நியாயமாக உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோயிலுக்கு வந்து சிலர் நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீண்ட ஆயுள் எதற்காக கேட்குறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இருந்து மக்களுக்கு நாட்டுக்கு தொண்டு செய்கிறதுக்காக கேட்டாங்கன்னா அது நல்லது தான். நல்ல சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக நீண்ட ஆயுள் கேட்டாங்கன்னா அது இறைவன் தான் வழங்கணும். அப்படி ஒரு வேண்டுதல் சரியானதான்னு நமக்கு சொல்ல தெரியலை. தவிட்டுப்பிள்ளை, சுருட்டு படையல்னு சில கதைகள் சொல்லப்பட்டாலும் இந்த கோயில் வரலாற்றோடு சேர்ந்து தான் இருக்குது. அருணகிரிநாதர் அப்புறம் புதுக்கோட்டை மன்னர் என்று வாழ்ந்தவர்கள் இங்கே வந்து வழிபட்டதாக இருக்குது. இந்த கோயில் அமைஞ்சிருக்க விதமே மக்களுக்கு எளிதாக அப்ரோச் பண்ணுற அளவில் தான் இருக்குது. அதனால் எந்த சிரமம் இல்லாமல் எளிதாக கோயில் அடையலாம். சொந்த வாகனம் வச்சுருக்கவங்க, இப்போ நான் வந்து இருக்கேன்ல, காட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த வழியாக வாங்க. அது ஒரு டபுள் ரோடாக சூப்பராக இருக்குது. மலையில் மேலே வரைக்கும் போகலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே படியில் நடந்தால் போதும். நான்கு வழிச்சாலையிலேருந்து இந்த வழியை இந்த ரோட்டை பிடிச்சிங்கன்னா நேராக அந்த காரு கோயில் வரைக்கும் போயிடும். அது நடக்க முடியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். படியில் ஏறவும் ஏறிக்குங்க. தூரத்து வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக போகும்போதெல்லாம் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாக போயிட்டு வந்துடணும். நல்ல தரிசனம் முடிச்சுட்டு மதுரை ஒத்தக்கடை வழியாக விருதுநகருக்கு புறப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.